இல்ல அவரு தமிழ் தேசியமும், திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையிலேருந்து அவரு விலகாத வரைக்கும் சரிதான். அவரும் பெரியார் வழிதான் வருகிறேன்னு அவரும் திராவிட சிந்தனை கொண்டவர் தான். நீங்க திராவிட பெரியார் கட்சிகள்னா வழின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்கிறாருன்றதான் பரவால்ல கேள்வி. சார். கொஞ்சம் 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 அதுல இல்ல அது ஸ்லைட் எப்படி வேரியேஷன். அது எப்படி வி முடியும்? வில் கரெக்ட் இட். பதட்டத்துல இருக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க. பதட்டத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் பிடிக்காது நீயே வான்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்க வருதோ பிடிச்சிக்கிட்டோம். வரட்டும், முன்னாடி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருத்தங்கள் பண்ணிக்கலாம். இல்ல வந்தாச்சு. இனிமே திருத்தங்கள் பண்ணிப்போம். பட் என்னன்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன் வரும்போது, நீங்க வான்னு சொல்லாம நீங்க இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு கிரிட்டிசைஸ் பண்றது, தட்ஸ் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். யாரோ புதுசா ஒருத்தவங்க விளையாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. லெட்ஸ் அப்ரிஷியேட், லெட்ஸ் வெல்கம். ஓகே. அதுவரைக்கும் நல்ல விஷயம் தான். அவர் வந்து என்ன செய்றான்னு பார்த்ததுக்கு பார்ப்போம். தான் நம்ம பேச முடியும். ஆமா. இப்ப எதுவும் பேச முடியாது. கரெக்ட். பட் ஆனா அவர் மீது இருக்கிற சில விமர்சனங்கள சொல்றேன். ஆரியத்துக்கு எதிரா ஒரு வேலைய செஞ்சு வச்சிருக்கோன்றத நம்மளே நெறைய விஷயங்கள பேசிக்கிறோம். ஆனா வந்து ஜாதி அமைப்பை உள்வாங்கின இந்து மதம், அந்த ஜாதி அமைப்பை அப்படியே வச்சிருக்கிற ஒரு மாற்றுன்னு சொல்லி, ஆனாலும் அதே ஸ்ட்ரக்சரோட இயங்குற கிறிஸ்தவ மதம், ஜாதி அமைப்பு இல்லாத இஸ்லாமிய மதம் அப்படின்ற ஒரு மதத்திலேயே அரசியல் இருக்குல்ல. ஆனா பொதுவா வந்து எல்லா மதமும் எங்க மதம், எல்லா சாமியும் இல்ல நல்ல இது இது சாமின்னு புரியிற சொல்றது. அளவுக்கு அவரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரான்னு தெரியல சார். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எல்லாரும் வரும்போதே எக்ஸ்பர்ட்டா வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ வேர் எவர் ஹி இல்ல இஸ், வாட் எவர் மக்கள் ஹி இஸ், லெட் ஹிம் கம். அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். சாமானிய மக்களுக்கு அது புரியாது. ஆ. பட் அவருக்கு புரியணும்ல அது. இனிமே தானே புரிய வைப்போம். ஸ்லோலி ஸ்லோலி ஒரு ஒரு டிகிரியா ஏறி வருவார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி இருக்குன்னா, வந்த உடனே உனக்கு இது தெரியுமா? உனக்கு அது தெரியுமா? அந்த பாட்டு பாடுவியா? வந்த இந்த உடனே பாட்டு கேட்கல. இன்னும் வரவே இல்ல சார். இன்னும் ஆட்சிய அவர் எடுத்துக்கலையே. அவர் ஜஸ்ட் எலக்ஷன் இதுவரைக்கும் ஜெயிச்சுட்டு செய்த வந்திருக்காரு. செயல்பாடுகள் அடிப்படையில் தான் கேட்கிறோம். இதெல்லாம் இதே மாரி தொடர்ந்து அடுத்த எலக்ஷன்லயும் அவர் செய்தாருன்னா, நம்ம விமர்சனம் பண்ணலாம். முதல் தடவ வரும்போது 1000 பயங்கள் இருக்கும். ஏதோ செய்திருக்கிறாரு. இனிமே இனிமே இன்னும் கொஞ்சம் தேர்ந்த பொலிட்டீஷியன் ஆகும்போது என்ன செய்றாருன்னு பார்ப்போம்.